இன்றைக்கி மண்பானை சமையலில் இஞ்சி லெமன் டீ எப்படி செய்யணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி லெமன் டீ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 டம்ளர் தண்ணீர், டீத்தூள் 1/2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சீனி இருந்தாலும் சீனி யூஸ் பண்ணிக்கலாம். சீனியை விட நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இஞ்சி, 3 ஏலக்காய், அரை எலுமிச்சைப்பழம், 1 ஸ்பூன் நான் தேன் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் டீத்தூள் உள்ள போடுறோம். 3 ஏலக்காய் எடுத்து தட்டிக்கிறேன். லைட்டாக தட்டிட்டு இதையும் நம்ம அது கூட சேர்க்குறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இஞ்சி, ஏலக்காய், அதோட சக்கரெலாம் டீயில் இருக்குது. அதனால் நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சு கொடுப்போம். இப்போ நான் லெமனை தனியாக புளிகிறேன். நான் புளிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சை சாறை டீக்குள்ளே ஊற்ற போகிறேன். இப்போ லெமன் டீ ரெடி ஆகிட்டு இந்த இஞ்சி லெமன் டீயில் கொஞ்சமாக தேன் ஊற்றி குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி லெமன் டீ குடிக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த இஞ்சி லெமன் டீ குடித்தோம்னா டெய்லியும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இஞ்சி லெமன் டீ செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சியும் எலுமிச்சையும் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக செரிமானமாகும். இந்த இஞ்சி லெமன் டீ மூளை நரம்புகளை ரொம்ப வலிமையாக்குது. தலைவலி, மன அழுத்தத்தை உடனே குறைச்சிடும். இந்த இஞ்சி லெமன் டீயை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா உடம்புல எந்த கெட்ட கொழுப்புமே சேராது. நெக்ஸ்ட் மண்பானை சமையலில் இன்னொரு ஆரோக்கியமான சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளுக்கு மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.